சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடம் இடிப்பதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மழை பெய்தாலும் இடிக்கும் பணி நடைபெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை போரூரை அடுத்துள்ள மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடத்தை இடிக்கும் பணி பிற்பகல் மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக கட்டிடம் இடிக்கப்படுவது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கஜலட்சுமி தலைமையில் அதிகாரிகள் விரிவான ஆய்வு மேற்கொண்டனர். இடிக்கப்படும் இக்கட்டிடத்தை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள அனைத்து கட்டடங்களின் தற்போதைய நிலை பொதுப்பணித்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் ஆகியவற்றால் இணைந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். கட்டடத்தை இடிக்கும் பணியை மவுலிங் நிறுவனம் மேற்கொண்டுள்ள நிலையில், புதிய தொழில்நுட்பத்தின்படி கட்டடம் உள்நோக்கி விழுமாறு இடிக்கப்படுவதால் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் 10 வினாடிகளில் கட்டிடம் இடிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கட்டடம் இடிக்கப்படுவதையொட்டி மதனந்தபுரம், பட்டூர், மாங்காடு வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்படுகின்றன. இதனால் மவுலிவாக்கம் பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடுக்கப்படும். இது தொடர்பாக சிஎம்டிஏ வெளியிட்ட அறிக்கையில், கட்டிடம் இடிக்கப்படுவது குறித்து பொதுமக்கள் எவ்வித அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. மவுலிவாக்கம் பகுதியில் மின்தடை ஏற்படுத்துவது, மொபைல் போன் பயன்பாட்டுக்கு தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்தான் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மழை பெய்தாலும் கட்டிடம் இடிக்கும் பணி நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது.